நமக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை நடனத்தின் மூலமாக தட்டி எழுப்பிய நமது நண்பர்களுக்கு நன்றி மற்றும் அதற்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் செல்வி கிளாடிஸ், செல்வி நான்சி மற்றும் திருமதி ஹரணி அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஹே ஸ்ரீவர்ஷினி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஏன் எப்படி சொல்ற? எங்க நான் இப்பயே 8th 9th 10th 11th ஐயோ இன்னும் 3-4 வருஷத்துல நான் காலேஜே போயிடுவேன். அதுக்கப்புறம் என் ஸ்கூல் லைஃப்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமாப்பா, நானும் என் ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அம்மா, நீ யாரெல்லாம் மிஸ் பண்ணுவ? யாருன்னு சொல்றது? நட்புக்காக உயிரே கொடுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸையா, இல்ல அழகழகா பூத்துக்களை இருக்கும் நம்ம கார்டனையா, இல்ல ரேக் ஃபுல்லா புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கோம் நம்ம லைப்ரரியா? யாருன்னே தெரியல. ஆனா ஒருத்தர் மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இது நான் தானே? சாச்சா, கண்டிப்பா கிடையாது. அப்ப யாரு? எங்க முடிஞ்சா கண்டுபிடி பாப்போம். யாரா இருக்கும்? அது நீ தான் சொல்ல. மறந்துட்டியா? நம்ம ஆசிரியர்களை தான். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. நானும் ஆசிரியர்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமா, நீ தான் கவிதையெல்லாம் நல்லா சொல்லுவியே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? எங்க ஆசிரியர்களோட பணியை எடுத்துக்குற மாதிரி ஒரு கவிதை சொல்லு பாப்போம். சொல்லிட்டா போச்சு. அறியாமை எனும் இருள் நீக்கி அறிவை விரிவாக்கும் ஆசிரியர்களை போற்றி பாட எடுத்தொரு நாள் இந்நாள். காலையில் உதிப்பதனால் மட்டுமே பெருமை அல்ல கதிரவனுக்கு, எங்கும் நிறைந்திருந்து மங்காத ஒளி வீசி உயிர்களை பேணி காக்கும் உன்னத பணியே அவன் புகழுக்கு உரிபொருள். அதுபோல் இம்மண்ணில் பிறப்பதனால் மட்டுமே பெருமை நம் பெயர் சொல்லிவிடாது. தெளிந்த ஞானம் பெற்று தேசம் உயரம் உழைப்பதே நமக்கு உயர்வு. அந்த ஞானம் எனும் சுடரை நம்முள் ஏற்றுபவர் யார் தெரியுமா? ஆசிரியர்கள். சிறந்த கல்லை சிற்பமாக வடிக்கும் வாழ்க்கை எனும் சிற்பிக்கு ஒவ்வொரு கல்லையும் சிறப்பாக்கி தருபவர் ஆசிரியர். உயர்வும் தாழ்வும் தோற்றத்தில் இல்லை, நம் ஏற்றத்தில் இருக்கின்றது என்பதை அழகாக எடுத்து கூறுவது பள்ளிக்கூடம் என்றால் ஒவ்வொரு மாணவனையும் ஏற்றி பிடிக்கும் ஏணி பிடிகள் ஆசிரியர்கள். ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னும் ஒரு தலைவன் இருக்கின்றான் என்றால் ஒவ்வொரு தலைவனுக்கு பின்னும் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார். என்னையும் எழுத்தையும் என்னுள் விதித்த எனது அருமை ஆசிரியர்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஐயோ, கேட்கவே புல்லரிக்குது. ஆனா இத கவிதையோடு நிப்பாட்டாம ஒரு நடனமும் ஆடினா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஆமா, யாரு டான்ஸ் ஆட போறா? நீதான். ஐயோ, நம்மளுக்கு டான்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தூரம் ஆச்சு. அப்ப நாடுட்டா? எதுக்கு? ஆடியன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு ஓடுறதுக்கா? நீயும் ஆடல, நானும் ஆடல, அப்ப வேற யாருதான் ஆடுவா? இரு, நம்ம நண்பர்கள் இருக்காங்களே, நம்ம நண்பர்கள் ஆசிரியர்களுக்காக ஒரு அழகான நடனத்தை வழங்க போறாங்க. அதை பாப்போமா நண்பர்களே? என்ன மகத்தி, உனக்கு ஓகேவா இல்லையா? எல்லாருக்கும் ஓகேன்னு போது நான் மட்டும் இல்லைன்னு சொன்னா என்ன ஒத்துக்கவா போறீங்க? பார்க்க நாங்க ரெடி, நீங்க ரெடியா?